அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து தேர்வுகளுக்குமான விண்ணப்ப படிவங்கள், விளக்க குறிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல பலவிதமான லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜனவரி 2025. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வின் முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, அதாவது TNCM TSC, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2025. அரசு பள்ளிகளில் 2024-2025ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2024-2025ஆம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது 500 மாணவர்கள் பிளஸ் 500 மாணவியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வி ஆண்டில் ரூபாய் 10,000, ஒரு மாதத்திற்கு ரூபாய் 1000 என வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வுகள் 2 தாள்களாக நடத்தப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் அப்படி கொள்குறி வகையில் தேர்வுகள் இருக்கும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். இரண்டாம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 30/11/2024 முதல் 9/12/2024 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து 9/12/2024க்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்களது விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2024-2025ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறும் மாணவர்கள் 1000 மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம், ஒரு ஆண்டிற்கு 10,000 வீதம் உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். எவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது, எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.